is unarguably one of the defining qualities of our school. Our measurable marks do become immeasurable when our guests are around us. Hearts are inspired with God. Thus, to formally welcome the gathering, may I now invite Mrs. Suganti ma'am on stage, please. சதுரங்கம் என்பது மதிநுட்பமும் அறிவாற்றலும் ஒருங்கிணைந்து செயல்படும் அற்புத விளையாட்டு. மாணவ செல்வங்கள் தங்கள் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளும் உன்னத விளையாட்டு. இந்த விளையாட்டு நிகழ்வினை சாதனை பெருவிழாவாக கொண்டாட நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம். அவரின்றி அணுவும் அசைவதில்லை, அவர் துணையின்றி உலகம் சுழல்வதில்லை. எம்மை காக்கும் இறையவனே, உம்மை போற்றி இந்நிகழ்வினை இனிதே தொடங்குகின்றோம். வருக, நல்லாசி தருக. கல்வி பணியோடு இறைப்பணியாற்றி எப்பொழுதுமே மாணவர்களுக்காக இறைவேண்டல் புரியும் எங்கள் அருட்தந்தை ஜே.யு. அருள்ராஜ் ஐயா அவர்களே, தங்களால் இந்நிகழ்வில் பங்கேற்க இயலவில்லை என்றாலும் தங்களின் நல்லாசி எப்போதுமே எங்களுக்குண்டு. தங்களின் நல்லாசியுடன் இவ்விழாவினை சிறப்பாக தொடங்குகிறோம். இயற்கை சீற்றங்களா, கொரோனாவின் கோர தாண்டவமா, உங்களுக்கு உதவ இதோ நான் உண்டே, வருவீர் கவலையை இன்றே என ஓடி வந்து உதவிடுவார் அனைவர் இல்லம் அதை தேடி. அரசியல் வாழ்வின் அயராத உழைப்பு இதுவே நம் முதன்மை சிறப்பு விருந்தினர் பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசர் ஐயா அவர்களின் தனிச்சிறப்பு. ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் அவரை வாழ்த்தி நாங்கள் வணங்குகின்றோம். பள்ளி வாழ்க்கை தொடங்கி இன்று வரை அரசியலே என் உயிர் மூச்சு என வாழ்பவர், விளையாட்டு வீரர், சிறந்த பேச்சாளர், சட்டம் பயின்றவர், தமிழ் மீது தீராத தாகம் கொண்டவர் என பன்முகத்தன்மை கொண்டவர் நம் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கே. கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். நிகழ்வினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களே, தங்களை இந்நிகழ்விற்கு ஈர்கரம் குவித்து வரவேற்கின்றோம். அன்புடன் பண்பாய் இன்முகமாய் அனைவரையும் அரவணைத்து கல்வியோடு இறைப்பணியதை நிறைவுடன் மனமகிழ்ந்து செய்திடும் நமது டிஎஃப்டி குழுமத்தின் மேனேஜிங் ட்ரஸ்டி சகோதரி ஞானசெல்வம் அவர்களை இந்நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். சிந்தனை சிற்பியாய் சிட்டுக்குருவி அதன் சுறுசுறுப்போடு பணியாற்றுபவர் நமது டிஎஃப்டி குழுமத்தின் செயலர் சகோதரி மேரி ஜெகனி அவர்கள். சகோதரி அவர்களே, தங்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மக்கள் நலனே எந்நலன் என பொதுநலவாதியாய் திகழும் பூவிருந்தவள்ளி திமுக நகரமன்ற செயலர் திருமிகு ஜி.கே. திருமலை ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அமைதியின் மறு உருவம் அன்னையின் அன்பு கொண்டு நலப்பணி ஆற்றுபவர் நம் பூவிருந்தவள்ளி நகரமன்ற தலைவர் திருமதி காஞ்சனா சுதாகர் அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். செயலில் சிறப்பு, கடமைதனில் எறும்பு என சுறுசுறுப்பாய் என்றும் இயங்கிடுபவர் பூவிருந்தவள்ளி நகரமன்ற துணைத் தலைவர் திருமிகு ஸ்ரீதர் அவர்களை இந்நிகழ்விற்கு அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். சிரித்த முகம் கொண்டு சோர்வில்லாமல் சுற்றி வந்து மக்கள் சேவை செய்யும் வார்டு உறுப்பினர் திருமதி நீலாவதி ஐயப்பன் அவர்களை இந்நிகழ்விற்கு வருகை வருக என வரவேற்கின்றோம். புதுமைகளை உட்புகுத்தி நவீன கல்வியதை நளினமாக கற்றுக் கொடுக்க எப்போதுமே ஆர்வமுடன் செயலாற்றி நமக்கு முன்மாதிரியாக விளங்குபவர் நம் பள்ளி வளாக முதன்மை சகோதரி மௌரின் அவர்கள். தங்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். ஆழ்ந்த அனுபவ அறிவுடன் புன்னகை பூத்த முகத்துடன் எங்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தி செல்பவர் திருமிகு இக்னேஷியஸ் சேவியர் ஐயா அவர்கள். இயக்குனர் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். கல்வியோடு ஒழுக்கம் அதை கற்றுக்கொள், அது உன் வாழ்வினை மாற்றிடும் மந்திர திறவுகோல் என மாணவ செல்வங்களை நல்முறையில் வழிநடத்தி சென்று மாணவர் நலனே தன்னலன் என பணியாற்றுபவர் எம் பள்ளி முதல்வர் திருமிகு
ராபர்ட் ராஜன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். கடின உழைப்பு அதை வெளிக்காட்டாத இனிய முகம் கொண்டு கனிவோடு கருத்தோடு ஒன்றிணைந்த இனிய பண்போடு எமது சிபிஎஸ்இ பள்ளியினை நடத்தி செல்லும் பள்ளி முதல்வர் திருமிகு மனோஜ் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஜூடி மெம்பர்ஸ் திருமதி குணப்பிரியா குணசேகர் அவர்களையும் திருமதி கார்த்திகா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி திட்டங்களை முறையாக செயல்படுத்தும் வல்லுநர்கள், சிறப்பாக செயலாற்றிடும் வல்லவர்கள், எம் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். நேர்த்தியாய் மாணவர் வாழ கருத்தாய் கல்வி பணியாற்றுபவர்கள் எம் பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என இந்நிகழ்விற்கு வரவேற்கின்றோம். முகமெல்லாம் ஆனந்தம், மனமெல்லாம் பரவசத்தோடு வெற்றி கனியதை தட்டி பறித்திட சாதனை புரிந்திட தன்னம்பிக்கையுடன் அமர்ந்திருக்கும் பங்கேற்பாளர்களே, தங்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு பெருமிதத்துடன் வருக வருக என வரவேற்கின்றோம். முல்லை சிரிப்போடு கள்ளமில்லா அன்போடு நிகழ்ச்சியில் பங்கேற்போரை உற்சாகமூட்டி ஊக்கப்படுத்த அமர்ந்திருக்கும் மாணவ மணிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மீண்டும் தங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் குவித்து அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று இவன் வருகை தந்திருக்கும் இன்ஸ்பெக்டர் திரு சண்முக முருகேசன் ஐயா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருகவென வரவேற்கின்றோம். மேலுமாக விழாவிற்கு அணியும் சேர்க்குமாக இவன் வருகை தந்திருக்கும் பூந்தமல்லி நகரமன்றத்தை சார்ந்த அனைத்து வார்டு உறுப்பினர்களையும் அவர்களை சேர்ந்த அனைவரையும் வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். Thank you, ma'am, and thank you, sister, for the words of welcome. Now, it's an important moment to honor our dignitaries. To honor the special guest, Mr. A. Krishnasamy, MLA of Pundamalli Assembly Constituency, I invite our campus director, Mr. A. Ignatius, sir, to honor him with a shawl. And I also request the Managing Trustee of DFT Group of Schools, Reverend Sister Nyana Selvam, to honor the guest with a gift. Put your hands together and welcome them. Now I request the principal of JVK, Mr. Manoj sir, to honor Mrs. Kanchana Sudhakar, Chairman of Pundamalli Municipality, with a shawl. And the Vice Principal, Mrs. Isabella ma'am, to honor the guests with a gift. Next, I request our principal, Mr. V. Robert Rajan sir, to honor the guest G. Sridhar, Deputy Chairman of Pundamalli Municipality, with a shawl. And I invite our campus superior, Reverend Sister Mauran, to honor the guest with a gift. So I request our dignitaries to be honored here. I request our principal to honor our Thirumalai sir.
and also to honor them with a gift. Hold the mic in your hand so that it will be easy. Next, who must be honored, sister? Next. Two more. Next, I request Sarah ma'am, the Vice Principal, to honor the chief guest, the guest Neelavadi Ayappan, Ward Member of Punamalli, to honor her with the shawl. And the Vice Secretary Revati ma'am to honor the guest with a gift. I request Assistant Yana Silvan to honor Sridhar sir with a shawl and memento. May I now request Mrs. Isabella to honor our Managing Trustee, Sister Jnana Selvam, with shawl and memento. May I now request Mrs. Rani, the Vice Principal, to honor and leave away the memento, Sister Jagani, the DFT Group of Schools. Now we would like to honor and welcome Rabba Book of Records Director. Ma'am, you are most welcome among us. The director of Rabba Book of Records. Now, I too take privilege in honoring and welcoming the Inspector of Punamalli, Mr. Sanmuga Murugesan sir, among us with a shawl. I request our director to honor Inspector Chidambaram Murugesan sir among us. So once again, I take very privilege and happy and welcome all of you to this great event of Chess Olympiad 2002 in St. Joseph Matriculation School. Thank you one and all for coming and encouraging us. Thank you. I thank each and every one of you for felicitating our dignitaries. Rabba has proven its services all over the world through its selfless service. It is a world record book registered in India and in the United States of America. Achievement records of the most talented world record holders will be recorded and published in the World Record Book of Rabba. Our school focuses on developing the minds of future citizens, and so we have organized Chess Blasters 2022 to create Rabba Book of World Records, in which all our students of standard 1 to 12 are going to participate in the game of chess and prove their talent. It's an important time for each and every one of us, where we have the jury members here of Rabba Book of World Record to honor us with the Guinness Award certificates. I request the jury members, Mrs. Gunapriya and Karthika ma'am, to give over the certificates to our campus superior sister, Reverend Maurin, and our principal, Mr. V. Robert Rajan sir. ஸோ இப்போ என்ன நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு இதுதான் ராபா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பூனமல்லி 2000 குழந்தைங்களை வைத்து 44வதான ஒலிம்பிக் போட்டின்னு முன்னிட்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அக்கம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அதிகபூர்வமான சான்றிதழையும் நினைவு சின்னத்தையும்
அவங்க டைரக்டர் வந்து ஸ்கூல் இன்சார்ஜ்ட்ட கொடுக்காங்க. மே ஆல்சோ நவ் ரெக்வெஸ்ட் சிஸ்டர் ஞானசெல்வம் அண்ட் சிஸ்டர் ஜெகனி along with us we would like to receive it. Sir, you are most welcome. Directors, please, directors sir, please do join with us. It's a proud moment for each and every one of us. So put your hands and join us where we have received the Guinness record by the Rabbah Book of World Records. So put your hands together and feel proud moment for all St. Josephines to receive it. We thank wholeheartedly the Rabbah Book of Records for recognizing our school. Leader is the one who knows the way, goes the way, and shows the way. I request our guest, Mr. A. Krishnasamy, MLA of Punamalli Assembly Constitution, to address the gathering. Now it is the time to receive and listen to the felicitation. We take privilege in inviting Mrs. Kanchana Sudhakar, the chairman of Punamalli Municipality. Ma'am, you are most welcome to address us. Thank you, ma'am. Please welcome. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கு வருகை புரிந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, பூவிருந்தவல்லி நகர கழக செயலாளர் அவர்களே, நகரமன்றத்தின் துணைத்தலைவர் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைவரையும் மற்ற இங்கு பார்ட்டிசிபேட்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ், அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க டீச்சர்ஸ் எல்லோரையும் ஏன் சார்பாக வெல்கம் பண்ணுறேன். நேற்று கோலாகலமாக ஆரம்பமான 44வது ஃபிடா செஸ் ஒலிம்பியாடுக்கு சற்றும் குறைவில்லாமல் அதே பிரம்மாண்டமான மாணவர்கள் வழியாக அணிவகுப்பு நடத்தி எங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்த பல்வி நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் எங்களோட சார்பாக. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும், நம்ம செஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் முதல்ல நம்ம அது எங்கே தோன்றுச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான். ஸோ இப்போ திருப்பி 44th இதுக்கு திருப்பி இந்தியாவுக்கே வந்தது நமக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. நம்ம இங்கே பார்த்துருப்போம், நிறைய சிலைகள் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இங்கே நம்ம ஏன் ஹார்ஸோடைய உருவம் வச்சுருக்காங்கன்னு யாருக்கா தெரியுமா? இஃப் சம்வன் நோஸ் ப்ளீஸ் ஷேர். ஒய் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, லைக் நம்ம ஊர் நம்ம சென்னை அப்படின்ற மாதிரி இப்போ செஸ்க்காக ஆக்சுவலி ஹார்ஸோட இது வச்சுருக்காங்க. இட்ஸ் பிகாஸ் லைக் ராஜா ராணி
மந்திரி எவ்வளோ பேர் இருந்தாலும் நடுவில் ஒரு காயின் இருக்கும்போது அவங்களால அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. ஒன்லி திஸ் நைட் கேன் ட்ராவல் இஃப் தெர் இஸ் எனி காயின். ஸோ எவ்வளோ தடை இருந்தாலும் அந்த டெஸ்டினேஷனை கரெக்டாக போய் ரீச் பண்ணுறது இந்த நைட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த நைட்டோடைய இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தோம், பிஎம் சிஎம் எல்லாருமே அந்த மேடையில் எப்படி அலங்கரித்தாங்களோ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்எல்ஏஸ் அண்டு நம்மளுடைய நகரமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இந்த மேடையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. அண்டு ஸோ லைக் கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இது வந்து ஆக்சுவலி வந்து ரஷ்யாவில் தான் நடக்கிற மாதிரி இருந்தது. பட் வந்து ஏதோ ஒரு சில காரணத்துக்கால அங்கே போர் நடக்கிறதால வந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ண முடியல. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கரெக்டாக எங்களுடைய தளபதி வந்து கிராப் பண்ணிக்கினார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணிக்கினார். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான். ஒன்று நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் எப்போவுமே க்ரியேட் பண்ணலாம். இந்த ஒன்ஸ் இன் அ வையில் வந்து எப்படி எங்கள் தளபதி வந்து கரெக்டாக பிடிச்சி இப்போ பார்த்துக்கவங்கள ஆல் ஓவர் த வேர்ல்டு தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்து எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை கிராப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் க்ரியேட்டாவது பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு இது. ஸோ செஸ் இஸ் ஆல்வேஸ் அ கான்ட்ராஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வென் யூஆர் இன் ஃபிசிக்ஸ் கிளாஸ் நீங்கள் என்ன சொல்வீங்க, ஒயிட் இஸ் அ கலர் ஆஃப் ஆல் காம்பினேஷன்ஸ், லைக் ஆல் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் இஸ் ஒயிட், பிளாக் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இதே ஒரு ட்ராயிங் கிளாஸில் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டோட இது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஒன்லி பிளாக் இஸ் அ கலர், ஒயிட் இஸ் லைக் ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ கான்ட்ராஸ்ட். ஸோ எல்லா இடத்துலையும் கான்ட்ராஸ்ட் இருக்குது. கான்ட்ராஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த போல் எங்களோட கலர் வந்து கருப்பும் சிவப்பும் சேர்ந்து நாங்கள் திராவிடமாக இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அந்த நைட்டை நிற்க வச்சு ஒரு வேஷ்டி கட்சி அழகாக நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து பறைசாற்றுற மாதிரி தளபதி வந்து நிறையா இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து வேஷ்டி சட்டை போட்டு அழகாக அந்த செக் மார்க்ஸ்லாம் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் நேற்று டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு சின்ன இது முடிக்கும்போது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில் வந்து எழுதியிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்க எங்கள் தளபதினா, பேரறிஞர் அண்ணாவின் கவிதையான தம்பி கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையிலேருந்து எடுத்தாங்க. ரொம்ப பெருசாக இல்லை, வெறும் 4 வரிவை தான். காது கொடுத்து கேள் நீ தம்பி என்றன் கருணாநிதி என்னுமறிய கழக தம்பி, ஏதுமறியா தமிழர் துயர் வாழ்வை எனக்கு பின் சீர்படுத்தும் மறவன் நீ. எங்களுடைய எப்போவுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞர் ஐயாவுக்கு அப்புறமா இப்போ எங்கள் தளபதி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போவும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க and I have grabbed it and I'm standing before you. Thanks for giving this opportunity, ma'am, and thanks children. The function has started late but இன்னும் சிறப்பாக பண்ணலாம். Thank you very much. Thank you, ma'am, for your inspiring speech. Leadership is a capacity to translate vision into reality. I request Mr. A. Krishnasamy, MLA, Punnamalli of Assembly Constituent, to give the speech over here. சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடத்தின் நிர்வாகம் மற்றும் பணியாளர்கள் சார்பில் இன்றைக்கு செஸ் பிளாஸ்டர்ஸ் 2022 என்ற நிகழ்ச்சியின் மூலமாக 2000 மாணவ மாணவிகளை இந்த சதுரங்க போட்டியில் கலந்து கொள்ள வைத்து கின்னஸ் சாதனை படைப்பதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகத்தினர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பூந்தமல்லி நகரத்தினுடைய தலைவர் காஞ்சனா சுதாகர் அவர்களே,
நம்முடைய நகர கழக செயலாளர் திருமலை அவர்களே, துணைத் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களே, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிதம்பரம் முருகேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் அருமை அண்ணன் தாஜுதீன் அவர்களே, துரை பாஸ்கர் அவர்களே, நிர்மல் அவர்களே, அண்ணன் அன்பழகன் அவர்களே, சுகுமார் அவர்களே, ஷாஜகான் அவர்களே, அமிதாப் அவர்களே, வென்ஃப்ரெட் அவர்களே, சரவணன் அவர்களே, ஜெய்சீலன் அவர்களே, நந்தகுமார், கேசவன், அமுல்ராஜ் அவர்களே, அழகிரி அவர்களே, பழனி சீனிவாசன், சரவணன், துளசிராமன் அவர்களே, ஜெய்சேகர் அவர்களே, தசரதன், பிரபாகரன், நித்யானந்தன், ஏபிஎஸ் சேகர், நாசர், நடிகர் சீனு, சுரேஷ், ஜெய்சேகர், குமார், கேசவன், நம்பி, தசரதன், பிரபா, வெங்கடேசன் அவர்களே, நகர தன்னுடைய அவைத்தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, துணைச் செயலாளர் பழனி அவர்களே, அப்பர் ஸ்டாலின் அவர்களே, டெல்லி ராணி மலர்மன் அவர்களே, சவுந்தர் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி புண்ணியகோட்டை அவர்களே, சுதாகர் அவர்களே, கோர்ட்டு சேகர் அவர்களே, 2வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நீலாவதி ஐயப்பன் அவர்களே, மற்ற உறுப்பினர்களே, தாமரைக்கண்ணன், கன்னிமரியால் வின்ஃப்ரெட் அவர்களே, மீனாட்சி ஜெய்சங்கர் அவர்களே, பாத்திமா ஆருண் அவர்களே, செந்தாமரை நெல்சன் அவர்களே, மெக்ரூத் ஷா அவர்களே, அசோக்குமார், தங்கம் திருமலை அவர்களே, ராஜகுமார் அவர்களே, தீபா யுவராஜ், கவிதா சுரேஷ் அவர்களே, கார்த்திக், கவி, சபரிசன், பாலாஜி, ஜெய் பரத், கலா முரசொலி, ஆருண் அவர்களே, பரத் அவர்களே, அசோக் சொல்லுமா, பாரிவாக்கம் ஜனா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கழக முன்னணி தோழர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஷ்யாவில் நடைபெற இருக்க வேண்டிய அந்த போட்டி ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவுக்கு வந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்றைக்கும் இளைஞர்களுடைய எழுச்சி ஞாயிறாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆருயிர் அண்ணன் அவர்கள் அது தமிழ்நாட்டிலே நடத்தப்பட வேண்டும் என்று 100 கோடி ரூபாய் செலவு செய்து அதை நடத்துவதற்காக மிக சிறப்பான ஏற்பாடுகளை 18 மாதத்தில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை 4 மாதத்தில் முடித்து நேற்றைக்கு பாரத பிரதமர் அவர்களை வைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த போட்டி மிக சிறப்பாக கோலாகலமாக தமிழ்நாட்டிலே தொடங்கப்படுவதை எண்ணி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு 7 மாநில முதலமைச்சர் நேற்றைக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு செஸ் என்பது தமிழ்நாட்டுக்கு தொடர்புடைய விளையாட்டு. செஸ் தொடர்பான இந்த விளையாட்டு உருவங்களை அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டு அதே போல் சதுரங்க வல்லபன் என்ற கோயில் இருப்பதாயும் தெரிவித்து தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமான தொடர்புடையதை நேற்று நடைபெற்ற அந்த மாபெரும் துவக்க விழாவில் பேசினார்கள். அதே நேரத்தில் இந்த சதுரங்க விளையாட்டு உலக புகழ்பெற்ற காலத்திலிருந்து உலக சாம்பியன்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. நேற்று விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் அந்த டார்ச்சை கொண்டு வந்து ஒப்படைக்கிற நேரத்தில் நமக்கு மிக பெருமையாக இருந்தது. இந்தியா வெற்றி பெறுவது என்று சொன்னால் அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர் தான் அந்த விளையாட்டு வீரராக இருப்பார் என்பதுதான் நம்முடைய பெருமை. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான விளையாட்டை நம்முடைய தமிழ் பண்பாட்டின்பால் தமிழர்கள்பால் அன்பு கொண்டு தமிழனென்று சொல்லடா தமிழிடமிருந்து நில்லடா என்ற வாசகத்திற்கேற்ப நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழினத்துடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவர் நம்முடைய ஆருயிர் அண்ணன் அவர்கள் தலைமையேற்று அதை தொடங்கி வைத்தார்கள். நமக்கு இருக்கிற பெருமையெல்லாம் நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்வில் அந்த ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வர முடியாதவர்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், நேரலை மூலமாக பார்த்திருப்பீர்கள். மிக சிறப்பாக சேர சோழ பாண்டியனுடைய வரலாற்றையும் ராஜராஜ சோழனுடைய பெருமைகளையும் தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சார பதிவுகளையும் தமிழன் எப்படி வீரத்தோடு வாழ்ந்தான், எப்படி
கலை இலக்கியத்தோடு வாழ்ந்தான், எப்படி முச்சங்கமும் படைத்தான் என்பதெல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக நேற்றைக்கு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அந்த அரங்கத்தில் 4 மணி நேரம் அமர்ந்திருந்த எங்களுக்கு எப்படி நேரம் போனது என்பதே தெரியவில்லை. அரங்கத்தில் நுழைகிற போது 3:30 மணிக்கு நுழைகிற போது 6 மணி 6:30க்கு தான் பிரதமர் வரப்போகிறார், அது வரைக்கும் எப்படி நாம் அங்கே இருக்க போகிறோம் என்று எண்ணி பயந்து போன எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக, ஒரு தமிழனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒரு நிகழ்வாக இந்த சதுரங்க விளையாட்டு போட்டியினுடைய துவக்க விழா நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட இந்த போட்டி நம்முடைய தொகுதியில், பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் சென்ட் ஜோசப் பள்ளிக்கூடத்தில் 2000 மாணவ மாணவிகளை வைத்து கின்னஸ் சாதனை படைக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர், பிரின்சிபல், மற்ற அனைத்து ஊழியர்களையும் மாணவ மாணவிகள் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கூட விளையாட்டு வீரர் தான். இளம்பருவத்திலிருந்து ஓட்டப்பந்தயம் போடுதல், குண்டு எறிதல், இது போன்ற போட்டிகளில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அதே போல் பளுதூக்கும் போட்டியிலும் ஆணழகன் போட்டியிலும் நான் பல பரிசுகளை பெற்றிருக்கிறேன். அதெல்லாம் பெற்றிருந்தாலும் அது உடலினுடைய வலு சம்பந்தமான விஷயம், அது ஃபிசிக்கலுடைய ஸ்ட்ரென்த்து. ஆனால் இந்த சதுரங்கம் என்பது இது அறிவு போட்டி, அறிவாளர்கள் மாத்திரமே கலந்து கொள்ள போட்டியாக இருக்கிற காரணத்தினால் 2000 அறிவாளர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிறோம். எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, எனக்கும் அறிவு இருக்கிறது, இந்த மேடையில் இருக்கிறவர்களுக்கும் அறிவு இருக்கிறது, எதில் இருக்கிற எங்களை போன்ற எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. ஆனால் அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது, அறிவின் கூர்மை இருந்தால்தான் இந்த விளையாட்டை விளையாட முடியும். அறிவின் கூர்மையில் எல்லோரும் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். அறிவின் கூர்மையில் யார் மேன்மை அடைகிறார்களோ அவரே வெற்றி பெற்றவராக கருதப்படுகிறார். எனவே அறிவிருப்பவர்கள் அந்த அறிவை கூர்மைப்படுத்தவும் அந்த அறிவை செம்மைப்படுத்தவும் தான் நம் வாழ்க்கையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தில், மனித சமுதாயத்தில் பிறக்கிற போது நாம் எப்படி வாழ்ந்தாலும், மனப்போக்கில் வாழ்ந்தாலும் அறிவுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் வாழுகிறோம். அந்த அறிவை கூர்மைப்படுத்துகிற முயற்சியில் இந்த சதுரங்க விளையாட்டில் பங்கு பெறுவதற்காக 2000 அறிவார்ந்த மாணவ மாணவிகளை இங்கே பங்கு பெற செய்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நான் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து, எல்லோரும் வெற்றி பெற முடியாவிட்டாலும், நேற்று பாரத பிரதமர் சொன்னார்கள், விளையாட்டில் தோல்வியே கிடையாது என்று சொன்னார்கள். தோல்வி இருந்தாலும் கூட அந்த ஒரு விளையாட்டு வீரன் தான் தோல்வியை ஸ்போர்ட்ஸ் மைண்டாக, அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஒரு பக்குவ மனநிலைக்கு வருவான். எல்லோரும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மாணவ மாணவி எல்லோரும் விளையாட வேண்டும். அது அறிவு கூர்ந்த விளையாட்டாக இருந்தாலும், உடல் சம்பந்தப்பட்ட விளையாட்டாக இருந்தாலும், உடல் உழைப்பு என்பது இந்த விளையாட்டின் மூலமாக தான். அதே போல் மனநிலை சீராக இருப்பதற்கும், அறிவு சீராக இருப்பதற்கும் இந்த விளையாட்டு நமக்கு பயன்படும். அந்த விளையாட்டை இன்றைக்கு நாடு புகழ்பெறவர்கள், உலகம் தெரிகிற வகையில் நடத்தி காட்டுகிற சென்ட் ஜோசப் பள்ளிக்கூடத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் இயக்கத்தினுடைய தோழர்களும் உங்களையும் நான் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We feel empowered and encouraged with your speech, sir. Thank you. Gratitude unlocks the fullness of life. It is not the joy that makes you grateful, it is gratitude that makes you joyful. We are now at the end of this program. I request Ms. Steffi to deliver the words of gratitude. Is anything too hard for the Lord? No, not at all. It's a new milestone for our St. Joseph family, and God has been so good to us. History is always the beginning, and so is this record. As we are witnessing the success and grand victory of the Chess Blasters 2022 under the title of St. Joseph, it's our great joy and immense pleasure to thank our honorable dignitaries with heartfelt gratitude. I thank and we extend our humble thanks to Thiru A. Krishnaswamy, MLA, Punnamalli Assembly Constituency. Thank you, sir. With sincere heart, we thank Thiru G.R. Thirumalai, Secretary, Punnamalli Municipality. Thank you, sir. And Tirumadi Kanchana Sudhakaran,
Chairman Punamali Municipality, thank you ma'am. Thiru G. Sridhar, Deputy Chairman Punamali Municipality, thank you sir. And Tirumadi Neelavadi ward members and other ward members for standing together for such a time as this. The jury members, inspector and directors, thank you one and all. We extend our gratitude and thanks to our chairman, Reverend Father Dr. J. Arul Raj, Managing Trustee of DFT, Jnana Selvam Sister, our Director, Secretary, Superior General, Campus General, Principal, our staffs, parents, students, and our all well-wishers for making this day a grand success. With this note of thanks, we sign off. Thank you all. Your pleasure is welcome here. Thank you, Miss, for the words of gratitude. Moments become memories, and we are confident that all of you will enthrall here with your stellar performance. We bid adieu with the affirmation that today's success is the beginning of tomorrow's achievement. Trigger the patriotism and kindle the love of the country by paying due respect to our motherland. May I request the gathering to rise up for the national anthem. அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். என்ன ஒரு சந்தோஷமான நற்செய்தி என்னவென்றால், இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சதுரங்க விளையாட்டு ஆரம்பிக்க போகின்றது. நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் விளையாட்டினை தம் பொற்கரங்களால் தொடங்கி வைப்பார்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் தங்கள் கரங்களை தட்டுங்கள். மிகவும் ஆர்ப்பரிப்போடு நாம் இந்த சாதனையை ஆரம்பிக்க போகின்றோம்.
ஐயா அவர்கள் போட்டியினை அருமையாக தொடங்கி வருங்கால சாதனையாளர்களை உருவாக்க இது முதற்கட்டம்தான். மாணவ மணிகளே, வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்துச் செல்கின்ற முதற்படி இதுதான். ஆகவே ஆயத்தமாக இருங்கள், நுணுக்கத்தோடு விளையாடுங்கள், முயற்சியாக நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். சற்று நேரம் அமைதியாக யோசித்து கொண்டே இருங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இப்போது நீங்கள் உங்கள் விளையாட்டினை தொடங்கலாம். உங்கள் வெற்றிக்கு எங்களுடைய அழகான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பியுங்கள். உங்கள் கை நுணுக்கத்தை, மதிநுட்பத்தை உங்கள் கை விரல்களிலே காட்டுங்கள். அமைதியாக விளையாடினால்தான் ஆழமாக சிந்திக்க முடியும். சற்று நேரம் கொஞ்சம் அமைதியாக நாம் இருப்போமானால் விளையாட்டு அழகாக இருக்கும். விளையாட்டு போட்டியினை அருமையாக தன் பொற்கரத்தினால் தொடங்கி வைத்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்கள் அழகாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு மாணவ செல்வங்களே, வேடிக்கை பார்க்காதீர்கள். உங்கள் முன் அமர்ந்திருப்பவர் உங்களுக்கு முன்னே சென்று விடுவார். யோசித்து பாருங்கள். So the game has started. I wish everyone all the best. So we have our zonal winners, district level winners of champions here. So prove that you will rock and win the game. So start playing the game with the silence, give work for your brain and rock the performance. வியப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், மாநில அளவில் ஜெயித்த மாணவர்களும் இப்போட்டியில் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே மற்ற மாணவர்கள் சற்று கவனத்தோடு விளையாடுங்கள். வெற்றி கனியை தட்டி பறித்து கொள்ள யோசித்து விளையாடுங்கள். நிதானமாக விளையாடுங்கள். அமைதி என்றுமே நல்ல அறிவாற்றலை நமக்கு தரும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. நன்று நன்று.
நன்று மாணவ செல்வங்களே, உடற்கல்வி ஆசிரியர்கள் உங்களை கவனிப்பதற்காக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அழகாக விளையாடுங்கள். Each and every moment which we live is going to be a memory. Moments become memories, and we are confident that our students who are playing chess here will enthrall here with your stellar and awesome performance. So I wish you all to win and prove and bring laurels to our school. We affirm that today's success is the beginning for tomorrow's achievement. So concentrate well and go ahead with your playing.
Primary, teachers primary, please remove children first. Okay, primary children, please back up. Primary children, back up. No, I didn't ask you to get up. Sit down. Take your coins, put it in your bag. Take and place all the coins inside your bag. Yes, only primary I say. Only primary. Take all your things. You should not miss any water bottle. Sit down. Primary also, please display once again. Sorry. Please display your coin.
should be over in the sense we remove primary. Taken, huh? Yeah, see, there man, video coverage is going on. Don't look here and there. Man, now primary children, back up, don't get up. Keep your coin. Primary alone. Primary alone. கேக்குதாம்மா? நான் கத்திட்டு இருக்கேன், நீங்க பேசிக்கங்க. Aryan, tell them whatever I say, you say the children. Those who are nearby the table, teachers you inside. Please keep it inside your bag. Take your water bottle. Take your bag. I request teachers kindly take them in line. Send them break and pack them inside. Volunteers. Volunteers, kindly clear this way so the children can go inside. Act. Say yes or no.
save the children. Those who are nearby the table, teachers you inside. Please keep it inside your bag. Take your water bottle, take your bag. I request teachers kindly take them in line, send them break and pack them inside. Volunteers. तो बस दिल में उम्मीद जगा, स्माइल करो और शुरू हो जाओ। The Grand Olympiad. The clap and show their hand. Thank you all of you. I thank all the partner holders. Thank you. Primary, teachers primary, please remove children first. Okay, primary children, please back up. Primary children, back up. No, I didn't ask you to get up. Sit down. Take your coins, put it in your bag. Take and place all the coins inside your bag. Yes, only